வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, கணவரோட ஆயுள் நீடிக்க தவறாக இருந்ததுன்னா திருத்திக்கினீங்கன்னா உங்களுக்கு கணவர் ஆயுள் நீடிக்கும். நோவு வராது அவருக்கு. இது எப்படியே சொல்லுவாங்களா, நோவு இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதுபோல் இருப்பாங்க. நீங்கள் அவர் கட்டுற மாங்கல்யம், இப்போ கணவர் கட்டுறாரு இல்லையா, திருமாங்கல்யம், மஞ்சள் கயிற்றால் தாலியை கோர்த்து கட்டுவாங்க. அதை கட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ கவுர் மாற்றுவாங்க, புது கவுர் மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி வச்சுன்னு இருப்பீங்க கவுரை பாதுகாப்பாக. அதை ஒரு சில பேர் சில தவறு செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னா, அது மாற்றுறதால சரி அந்த கவுரை 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கூட அந்த கவுரை அப்படியே கட்டியிருப்பாங்க. ரொம்ப அழுக்காக இருக்கும். அது அதை ஒரு பராமரிப்பு பண்ண மாட்டாங்க. அந்த கவுத்தை மஞ்சள் இது தேய்ச்சி குளிக்கணும். அந்த கவுத்தில் மஞ்சள் தேய்க்கணும். கிழங்கு மஞ்சள் இருக்குது இல்லையா, அதை ஏழிச்சு அதை என்ன பண்ணால் அந்த கவுத்தில் தடவணும். முகத்துக்கும் மஞ்சள் போடணும். அப்போ தான் மங்களகரமாக இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அது கட்டுறதால சரி அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கு மஞ்சளும் தடவ மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தங்கத்தால் தாலி சரடு போட்டு அதில் தாலி கோத்துக்குவாங்க. வசதி இருக்கிறவங்க. இல்லாதவங்க நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கணவருக்கு நோய் வராது, நீண்ட ஆயுளோடு இருப்பார். உங்களுக்குள்ளே மன சங்கடம் குழப்பங்கள் வராது. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யமாக ஒன்றா இருப்பீங்க. நான் சொல்கிற மாரி செய்யுங்க. தாலி கயிறை வருஷத்துக்கு 3 ஐட்டம் மாற்றணும். அந்த கவுரு இருக்குது இல்லையா, மஞ்சள் கவுரு, அந்த கவுத்தை வருஷத்துக்கு 3 தடவை மாற்றணும். அப்படி இல்லைன்னா 2 தடவை மாற்றணும். அதை மாற்றுறது எப்போன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மாற்றணும் கவுரை. நல்லா பார்த்து காலையில் பிரம்ம முகூர்த்தம்னா 4 மணிலேருந்து 5-6 மணி வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே தூங்கி மாற்றிக்கலாம். நல்லா பார்த்து மாற்றணும். அதே போல் தாலி மாற்றும் போது அடுத்தவங்க உங்களுக்கு தாலி மாற்றி விடக்கூடாது. அந்த கவுரு மாற்றக்கூடாது, நீங்களே மாற்றிக்கணும். இல்லை உங்கள் அம்மா, உங்களுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, வயசானவங்க யாருன்னு இருந்தாலும் அவங்கள மாற்ற சொல்லலாம். வேறு யாருன்னா பக்கத்து வீடு, எதிர் வீடு, இது போல் இருக்கிறவங்கள கூட்டு மாற்ற சொல்லக்கூடாது. அதுபோல் மாத்திரா அது ஒரு ஏக்கமான தோஷம் தாங்கிடும். அது ஒரு ஏக்கம் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு மாதிரியா இவங்க மட்டும் தாலி நல்லா கட்டிங்கிறாங்களான்னு ஒரு ஏக்கமாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஏக்கத்தால் தோஷம் தாங்கும். உங்களுக்கு கொஞ்சம் மன அலைச்சலாகும், மன உளைச்சல் ஒரு மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்களே மாற்றிக்கிங்க. இல்லைன்னா உங்கள் அம்மா, அதுபோல் அம்மாவாக இருக்கிறாங்க இல்லையா, அதுபோல் இருக்கிறவங்கள கூட்டு அதை மாற்றிக்கலாம் அந்த கவுத்தை. அதே போல் கவுருக்கு டெய்லியும் குளிக்கும்போது கிழங்கு மஞ்சள், அந்த குண்டு மஞ்சள் இருக்குது இல்லையா, அதை ஏசி அந்த சரடு கவுத்தில் நல்லா தேய்ச்சி குளிங்க. முகத்துக்கும் மஞ்சள் தேய்ச்சி குளிங்க. அதே போல் கீழே கால் பாதம் இருக்குது இல்லையா, அதுக்கும் மஞ்சள் தேய்க்கணும். நம்ம கால் மேல் பகுதியில் தேய்ச்சி குளிக்கணும். அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு போனதுக்கப்புறம் குங்குமம் வைக்கணும். தாலிக்கு நீங்களே வச்சுக்கணும். இல்லை உங்கள் கணவர் நீங்கள் வைக்க சொல்லி கூட அவங்கள வைக்க சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம் அந்த திருமாங்கல்யத்தில். அப்புறம் இந்த நெத்தி வகுடு இருக்குது இல்லையா, இங்கே குங்குமம் வைக்கணும். கல்யாணம் ஆகணுங்க எல்லாருமே அனைவரும். சில பேர் வைக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக கூச்சப்படுறாங்க, ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு. அது போலலாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் குங்குமம் இந்த நெத்தி வகுடில் வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பக்கபலமாக ஆயுள் கூடும் கணவருக்கு. நீங்கள் நல்லா ஒரு சுமங்கலியாக இருக்கணும்னா நீங்களும் இந்த இதை பூரா கடைப்பிடிக்கணும். திருமாங்கல்யத்தை கவுரை அடிக்கடிக்கு பாதுகாப்பு. நீங்கள் ஒருத்தவங்க கட்டியிருப்பாங்க. எப்படி கட்டியிருப்பாங்கன்னா, அந்த கவுரு ரொம்ப நாளாக கட்டியிருந்திருப்பாங்க. அந்த கவுரு என்ன பண்ணும், அப்படியே பிரிஞ்சு போய் ஒரு மாதிரி அந்த நூலெல்லாம் பிரிஞ்சு ஒரு மாதிரியாக இருக்கும். அதே கட்டியிருப்பாங்க. அது கேட்டால் அது மாற்றத்துக்கு நேரம் இல்லைன்னுவாங்க. அதுபோல் இருந்தால் கணவருக்கு நோவை கொடுக்கும். நோவுனா ஏதாச்சும் ஒரு காயில் வரும், உடம்பு சரியில்லாதாகும். இல்லை உங்களை மேலே ஒரு வெறுப்பாக பேசுவாங்க, உங்ககிட்ட சண்டை போட்டுன்னு கூட போகிற அளவுக்கு ஆகும். இதெல்லாம் இந்த மாங்கல்யத்தில் கவுரு தாலி சரடுக்குது இல்லையா, கவுரு, அந்த கவுத்தாலே சண்டை வரும் சில பேருக்கு. அது தெரியாது, எதுக்கு வருதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இது போல் இருந்தாலும் அந்த சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரச்சனை பிரிஞ்சு போகிற அளவுக்கு கூட அந்த வழியை உருவாக்கி கொடுக்கும். அது போலலாம் ஆகாதான். நீங்கள் கணவர் கூட ஒத்துமையாக இருக்கணும். கணவருக்கு நீண்ட ஆயுள் இருக்கணும்னா நீங்கள் சுமங்கலியாக இருக்கணும். அதுபோல் இருக்கணும்னா இந்த தவறுலாம் திருத்திக்கிங்க. திருத்தி நீங்கள் மாங்கல்யத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க பவுனால் தாலி சரடு போட்டு அதில் தாலியை கோர்த்து கட்டிக்குவாங்க.
அதுபோல் வசதியாக இருக்கிறவங்க, வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கிறவங்க, ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்க இந்த திருமாங்கல்ய கவுரு இருக்குது இல்லையா, மஞ்சள் கவுரு, அதில் கோர்த்து கட்டிக்கிறவங்க வந்து நான் சொல்கிற மாரி அந்த கவுரை வந்து வருஷத்துக்கு 3 தடவை மாற்றுங்க, இல்லை 2 தடவை மாற்றுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றாதீங்க. அதுபோல் மாற்றினீங்கன்னா உங்களுக்கும் வந்து கஷ்டத்தை கொடுக்கும். அது இல்லாமல் வந்து கணவருக்கு கஷ்டத்தை கொடுக்கும். உங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு மாதிரியாக சண்டை சச்சரவு வர மாரி இருக்கும், நிம்மதி இருக்காது, ஒரு மாதிரியா இதாக இருக்கும். அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்கிற மாரி இதெல்லாம் செஞ்சு சரி பண்ணிக்கங்க. இது வந்து என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களாம் வந்து என்கிட்ட அருள் வாக்கு கேட்பாங்க. இது போல் எங்கள் கணவருக்கும் எங்களுக்கும் அடிக்கடி சண்டை வந்துனே இருக்குது சாமி. ரொம்ப நாளாக வந்து நாங்கள் எந்த போகாத கோயிலில் எங்கே எல்லாமே பண்ணிக்கினே இருக்கிறோம், எல்லா பரிகாரம் சொல்கிறாங்க, அதெல்லாம் செய்கிறோம், செஞ்சு வந்து அடிக்கடி சண்டை வருது. அவரை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, அவர் என்னை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குது, எந்த நேரமும் வந்து எரிபுரின்னு பேசுகிற மாரியே இருக்குது. இது எதனால் வருது சாமின்னு கேட்பாங்க. நான் வந்து பார்த்ததுக்கு அவங்களோட திருமாங்கல்யம் வந்து தோஷம்னு ஒன்று இருக்கும், மாங்கல்யத்துக்குன்னு ஒரு தோஷம் இருக்கும். அது வந்து சுத்தபத்தமாக நம்ம வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து தோஷம் நீங்காது. மஞ்சள் தடவினாலுமே தோஷன்றது நீங்களும். இது இவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரியாக அந்த கவரே வந்து பிஞ்சு போகிற அளவுக்கு போட்டிருப்பாங்க. அந்த மாங்கல்ய கவுரு இருக்குது இல்லையா, மஞ்சள் கவுரு, அந்த கவரே வந்து பிரிஞ்சு ஒரு மாதிரியாக அந்த இழலாம் ஒரு மாதிரி கட்டாவன மாரி இருக்கும், அதையே போட்டிருப்பாங்க. நாங்கள் இதெல்லாம் வந்து சரி பண்ணால் தான் உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராது. நீங்கள் வந்து கவுரை மாற்றுங்க, வருஷத்துக்கு 2 தடவை இல்லை 3 தடவை மாற்றுங்க. மாற்றி மஞ்சள்லாம் தேய்ச்சி குளிங்க. மாங்கல்யத்துக்கு வந்து குங்குமம் வைங்க, சுத்தமான குவாலிட்டியான குங்குமம் வாங்கி டெய்லியும் வைங்க. அதே போல் நெத்தி வகுடுலையும் வைங்க. நீங்கள் மஞ்சள் வந்து முகத்துக்கு நல்லா பூசுங்க. இப்போ இருக்கிறவங்களாம் வந்து மஞ்சளே தடவ மாட்றாங்க, மஞ்சள் பூச மாட்றாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை வருது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருது. உடனே கல்யாணம் ஆகி ஒரு கொஞ்ச நாளுக்குள்ளேயே அப்புறம் டைவர்ஸில் போகுது. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ கலியுகம் மாற எல்லாமே வந்து வேறு மாதிரியே போயின்னுக்குது. இப்போ அவசர உலகமாக டக்கு டக்குன்னு எல்லாம் மாறி போயிருக்குது. அதை வந்து பழைய பாரம்பரியமாக இந்த இதை கடைப்பிடிச்சின்னு வந்தாங்கன்னா இன்னும் வந்து குடும்பத்தில் வந்து எல்லாம் ஒத்துமையாக இருப்பாங்க, கணவன் மனைவி. இப்போ இருக்கிறவங்க வந்து தாலி கட்டுறதுக்கே வந்து ஒரு இதாக இருக்குதுன்றாங்க. அந்த கவுரு என்னமோ பாரமாக இருக்கிற மாரி அவங்களே ஒரு மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதை கவுரை கைட்டி கூட வச்சுட்டு இருக்கலான்னு கூட அவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது இப்போ இருக்கிற கலியுகத்தில். அந்த மாங்கல்யத்துக்கு மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க. கணவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை மதிப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தாலிக்கும் வந்து மதிப்பு மரியாதை கொடுங்க. அதை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. அந்த மாங்கல்ய கவுரை வந்து நீங்கள் வந்து வருஷத்துக்கு நான் சொன்ன மாரி மாற்றுங்க. மாற்றி அதை வந்து மஞ்சள் நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் நீங்கிடும். இப்போ மாங்கல்ய தோஷம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த தோஷம் இருந்தால் கூட இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிச்சின்னு கவுரை சுத்தபத்தமாக நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கணவருக்கு வந்து ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க பெரியவருங்கள்லாம். நீங்கள் வந்து அது போல் பாதுகாப்பாக வச்சுருங்க. இப்போ எங்கள் கிராமத்து சைட்லேயே வந்து பாருங்கள், நிறைய பேர் வந்து மாங்கல்ய அந்த கவுரை வந்து எந்த நேரமும் அது பழைய கவுராக இருந்தாலும் சரி, அது கவுரு மாற்றி ஒரு 2 வருஷம் இருந்து அது கட்டாகிற நிலைமையில் கூட இருந்தாலும் சரி, அவங்க அந்த கவுரை வந்து மாற்றிட்டு எந்த நேரமும் இப்போ காலையில் ஒரு வேலை குளிக்கிறாங்களா அந்த டைமில் மஞ்சள் தடவுவாங்க. ஒரு டைமில் சாயந்தரத்துலேயும் குளிப்பாங்க சில பேர். இங்கே எங்கள் கிராமத்து சைடெல்லாம் அவங்க வந்து மறுபடியும் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. 2 வேளை குளித்தாலும் அந்த மாங்கல்யத்துக்கு அந்த கவுத்துக்கு வந்து மஞ்சள் இழைச்சி குண்டு மஞ்சளை இழைச்சி அதில் தடவுவாங்க. தடவி முகத்துக்கு 2 தடவை முகத்தை கழுவுறாங்க இல்லையா, அந்த டைமில் அப்பயும் வந்து மஞ்சள் தேய்ச்சி முகத்தில் போடுவாங்க. போட்டாங்கன்னா குடும்பத்தில் வந்து கணவருக்கு ஆயுள் நீடிக்கும். எல்லாருக்குமே வந்து கணவர் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதனோட மரியாதை போயிடும், தன்மை போயிடும். நீங்கள் எங்கே போனாலும் ஒரு மாதிரியாக பேசுவாங்க. நீங்கள் வந்து சுமங்கலியாக இருக்கணும்னா அதெல்லாம் நாங்கள் சொல்கிற மாரி, நான் என்ன சொல்கிறேன்னா அதுமாரி கொஞ்சம் பார்த்து நீங்கள் கடைப்பிடிங்க. நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்க. நன்றி, வணக்கம்.